அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை 7/8/2024. நாளெல்லாம் திருநாளே 7/8/2024. இன்று புதன்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி திருதியை இரவு 9:51 மணி வரை, பின்னர் சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு 9:04 மணி வரை, பின்னர் உத்திரம். யோகம் நாள் முழுதும் அமிர்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும். மகரம் ராசிக்கு ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் தைதுலம் கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்ப்பிறை திருதியை. இன்றைய விசேஷம் ஆடிப்பூரம், ஆண்டாள் அவதார தினம். இன்றைய சிறப்பான ஒரு தகவலை பார்க்க வேண்டும் என்றால், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஆடைகள் எடுப்போம். அந்த ஆடைகளில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த நாளில் அந்த ஆடை எடுத்தால் பெண்களுக்காகட்டும் குடும்பத்தில் இருப்பவர்களாகட்டும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஆடை எடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாளில். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பெண்களுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்றால் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்க்கவும். மேசராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று காத்து கொண்டு இருக்கின்றது. அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான புதிய முயற்சிகள், எதிர்கால திட்டங்களும் சிறப்பான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகர். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டும். பேச்சில் நிதானமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேச்சுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர். நீல நிறம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியினால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் உதவியே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்கள உதவி கிடைச்சி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தெல்லாம் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளும் இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான அமைப்பாற்றல் உருவாக இருக்கின்றது. அதே போல் இன்றைய பொறுத்த வரைக்கும் வீட்டில் திடீர் மருத்துவமனை செலவுகள் மனதிற்கு தேவையில்லாத பல சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்கள் செய்வதாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுல பொறுத்த வரைக்கும் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவிர்த்து கொள்வது இன்றைய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியும் நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்யறனாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தும் போது தான் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான நுணுக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக சொத்து விற்க முடியல, இல்லை வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இன்றைய நாட்களில் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் செய்வதற்கான முதலீடுகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குறிப்பாக மல்லிகடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு 2 வேலை அலைஞ்சு திரிஞ்சு தான் இன்றைய நாட்களில் வேலைகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாமல் மாலை பொழுதுக்கு பிறகு வார்த்தையினால் பல சங்கடத்தையும் தொந்தரவும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மல்லிகடை, அதேமாரி ஹோட்டல் கடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெற்றி கொடுக்கறதுக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய இருக்கின்றது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, உறவினர்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. பள்ளி குழந்தைகளுக்கு இன்னைக்கு மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் இன்றைய அமைக்கக்கூடிய காலகட்டங்களாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது. அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் பிரச்சனைகளை குழப்பத்தலெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. கடந்த காலகட்டங்களில் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இன்றைய நாட்களில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அப்படின்றது சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகம் இன்றைய நாட்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பர், அதிர்ஷ்ட தெய்வம் முருகர், அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்கள் சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதனால் மாலை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு ஒரு தன்னம்பிக்கை பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இந்த மாலை வரைக்கும் செய்யக்கூடிய செயல்பாடுகளை புதிய முயற்சிகள் அனைத்தும் தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சோர்வு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றனால ஓய்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தோடு செயல்படுத்தி மனதிற்கு தன்னம்பிக்கை பலங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படின்னா இந்த ஜாதகத்தை இன்னைக்கு அந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனால் அகலக்கால் வச்சு தேவையில்லாத சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சந்திராஷ்டமத்துடைய தாக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தும் போது எல்லா காரியத்திலுமே ஒரு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
புதிய புதிய முயற்சிகள் செய்து 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ண கொள்கை உங்களோட மனசுக்குள்ளார உதயமாகும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதேமாரி பொதுத்துறையில் இருப்பவர்கள், அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு உங்களோட செயலை பார்த்து 4 பேர் பாராட்டும் அளவிற்கு ஒரு சிறப்பான செயலாக இன்றைக்கு அமைத்து கொடுக்கும். இதற்கு முன்னாடி உங்கள் பேரில் இருந்த கலங்கங்கள்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாதையிலும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோருடைய ஆலோசனை தான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்று உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. ஏன்னா வயசுல மூத்தவர்கள் அனுபவத்தில் சொல்லும் போது அந்த காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது தான் பல வகையில் வெற்றி கொடுக்கும். குறிப்பாக ஹோட்டல் கடை, மல்லிகை கடை சம்மந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஜவுளி வியாபாரம், இந்த மாரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து டாக்டர் முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.